for the eternal food. நித்தியத்திற்கான அதாவது நிரந்தர முதலீடு என்னவென்றால் நம்பர் 1 தேவனுக்கு ஏற்ற கிரியைகள். யோவான் 6:29 அவரை விசுவாசிப்பது எந்த சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா சம்பவங்களிலும். அது மட்டுமல்ல, யோவான் 6:40 அவர் சொல்லுகிறார், அவன் நித்திய ஜீவனை அடைவான், கடைசி நாளில நான் அவனை எழுப்புவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, லேபர் ஃபார் காட், கிரியை செய்யுங்க, வார்த்தையை நம்புங்க, வார்த்தைக்காக நில்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, நான் அவரை எழுப்புவேன், வார்த்தையை எழுப்பும். அவர் திருமறை இன்னொன்று சொல்கிறது 6:26 அது முதல் அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏனால் அழிந்து போகிற ஒன்றை அவர் விரும்பினார்கள். இது அழியாத ஒன்று. இன்னைக்கு கூட திருச்சபையை பாருங்களேன், ஒரு 100 பேர் யார் சொல்லுகிறாங்க, அது 100 பேர் திருச்சபைக்கு வராங்களா என்பது கேள்வி. காரணம் என்னவென்றால் அவரோடு கூட நடவாமல், அது கடினம். அவருடைய வார்த்தைகள். என்னை கேட்டுக்கொண்ட அமுதிய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? பணம் அல்லட்ட வார்த்தை, ஆலயம் அல்லவட்ட அவங்களுடைய சாப்பாடு. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பின்வாங்கி போனார்கள். அந்த வார்த்தை என்ன செய்யும் என்று சொன்னால், அன்பானவர்களே, யோவான் 12:2 ஆரம்பத்தில் சொன்னேன், அது உங்களை மகிமைப்படுத்தும். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை மகிமைப்படுத்த மட்டுமல்ல, பிலிப்பியர் 3:15 உங்களை தீர்வினவனாய் மாற்றும். லேபர் ஃபார் த இட்டர்னல் ஃபுட், உங்களை தீர்வினவனாய் மாற்றும். அது மட்டுமல்ல, அடுத்த வாசல்கிறது, தேவன் அந்த பூஜனத்திற்காக உழைப்பீரானால் காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். திரையில் பாருங்கள், அவர் வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை என்ன செய்யும்? ஜாக்கிரதையை தரும், விசுவாசத்தை தரும், தைரியத்தை தரும், அதோட ஞானத்தையும் தரும். 2 பேதுரு 1:5. எனவே முடிவாய் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, இவைகள் பெருகினால், அந்த தேவனுக்கு கிரியை செய்கிற அந்த கிரிகள் பெருகினால், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருப்பீர்கள். மாத்திரமல்ல, அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்கிற கடைசி வார்த்தை, இடத்துல வாருங்கள், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவனுக்காக வாருங்கள். அவர் சொல்கிற வார்த்தை, வாருங்கள், சாப்பிடுங்கள், அடுத்து கொள்ளுங்கள். 3 வார்த்தை சொல்கிறார். ஏசாயா 55:1 வாருங்கள், என்னண்டை வாருங்கள். 2வது வாங்கி சாப்பிடுங்கள். 3வது அதை கொள்ளுங்கள். அவர் கொடுப்பதெல்லாம் சிறப்பானது, அதாவது திராட்சை ரசம், பால். எனக்கு அன்பான தேவ பிள்ளை,